வெல்கம் டு கமலிஸ் டைரி. முடி கொட்டாமல் நல்லா அடர்த்தியாக வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேர் கேர் ரொட்டீன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபுட் ரொட்டீனை நீங்கள் கவனிக்கணும். நான் என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றேன், நான் எந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நம்மளோட சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் ஒரு செக்மெண்ட்டில் ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருந்தேன், ஹெல்தி லட்டு. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஹெல்தி லட்டு இருக்கும், நட்ஸ் லட்டு. ஏன்னா இப்போ என்னோடய பொண்ணுக்காக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் 2 பேத்துக்குமே காமனாக நாங்கள் சாப்பிட்றதுக்கோசரம் நான் அந்த லட்டு செஞ்சு வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம நட்ஸாக தனித்தனியாக சாப்பிட்றத விட நம்ம லட்டாக சாப்பிட்றப்ப நமக்கு எல்லா விதமான அந்த நட்ஸையும் சாப்பிட்றதுக்கான சான்சஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம தனித்தனியாக நட்ஸாக சாப்பிட்ணுன்னா அது ஒரு சோம்பேறித்தனமாகவும் இருக்கும், சம்டைம் மறந்துடுவோம். அதே இந்த மாதிரி ரெடிமேடாக இருந்ததுன்னா அது ஒரு ஹெல்தி ஸ்நாக்காகவே நம்ம யூஸ் பண்ணலாம். ஈவன் என்னோடய பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கு இந்த லட்டை நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ எனக்கே ஏதாவது ஸ்வீட்ஸ் சாப்பிட்ணும் போல் ஏதாவது கிரேவிங் இருந்தது அப்படின்னா இந்த லட்டு சாப்பிட்டோன்னா போதும், நமக்கு அந்த ஸ்வீட் கிரேவிங்கே வராது. ஸோ இந்த லட்டு எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இந்த மாதிரி ஹெல்தி லட்டு ஏற்கனவே ஒரு 2 வீடியோலாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. ஸோ நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ரெசிபியை ஃபாலோ பண்ண மாட்டேன். ஒரு டைம் பார்த்திங்கன்னா 7-8 நட்ஸ் போட்டு ஒட்டுக்காக செய்வேன், இல்லாட்டி 4-5 மட்டும் சூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வேரி ஆகும். ஹெல்தி லட்டு நம்ம நட்ஸ் லட்டு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஒரே மாதிரியே போனாலும் நமக்கும் போர் அடிக்கும், சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட 4-5 நட்ஸ் மட்டும் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே யூஎஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லூஸில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே காஸ்கோ அப்படிங்கிற ஒரு ஹோல்சேல் ஷாப் இருக்குது, அங்கே தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே பல்காக கிடைக்கும், நம்ம கண்டிப்பாக அந்த இயரில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா லூஸில் எங்கே கிடைக்கும்னா டர்க்கிஷ் ஷாப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கடைகளில் இந்த மாதிரி லூஸாக கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ எதுவுமே சிக்கு வாடை இருக்காது. அதனால் இந்த மாதிரி நட்ஸ் லட்டு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப மட்டும் நான் இந்த மாதிரி டர்க்கிஷ் ஷாப்பில் வாங்கிக்குவேன். அதே மாதிரி இந்த பிஸ்தாச்சோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால இதை மட்டும் நான் காஸ்கோவில் அவைலபிளாக இருந்ததுன்னு வாங்கிட்டேன். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு $15 மேலே இருந்தது இந்த ரா ஷெல்டு பிஸ்தா. எப்பயுமே என்னோட அந்த நட்ஸ் லட்டு அப்படின்னு நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணேன்னா கண்டிப்பாக அதில் வால்நட் இருக்கும். அதுவும் இப்போ என்னோடய பொண்ணுக்கு பிரேசஸ் போட்டதுனால நட்ஸ்லாம் கடித்து சாப்பிட முடியாது. அதனால் இந்த பிரேசஸ் போட்டதுக்கு அப்புறமே ரொம்ப கான்ஷியஸாக நட்ஸ் எல்லாம் அவள் எடுத்துக்கணும், நானும் எடுத்துக்கணுங்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி லட்டாக பண்ணிக்கிறது. அந்த மாதிரி லட்டாக பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே லட்டாக பண்ணாமல் நீங்கள் தனித்தனியாக சாப்பிட்டாலே இன்னும் சிறப்பு தான். ஆனால் நமக்கு ஒரு லேசினஸ் இருக்கும், சம்டைம் மறந்துடுவோம், அந்த மாதிரி மிஸ் பண்ணிடுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிளாக் செசேமி சீட்ஸ் கண்டிப்பாக எல்லா லட்லேயுமே நான் சேர்ப்பேன். ஏன்னா அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கும். அந்த எள்ளுருண்டை ஃபீல் கிடைக்கிறதுனால அதை ஆட் பண்ணிக்குவேன். அதுவும் இல்லாமல் அதில் நிறையா சத்துக்கள் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. அதே மாதிரி நம்மளோட முடி கிரே ஆகாமல் இருக்கிறதுக்கு செசேமி சீட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பியூபர்ட்டி ஆன பொண்ணுங்களுக்குலாம் செசேமி சீட்ஸ் ரெகுலராக கொடுக்குறப்ப பீரியட்ஸும் நல்லா ஆகும். அப்போ தான் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் இல்லாமல் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் எடுத்திருக்கேன். ஆல்மண்டில் விட்டமின் இ இருக்குது, பயோட்டின் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. அதே மாதிரி எல்லா நட்ஸ்லையுமே ப்ரோட்டீன் இருக்கும். வால்நட்டில் பார்த்திங்கன்னா காப்பர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இது நம்மளோட நேச்சுரல் ஹேர் கலரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இதில் ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட் இருக்கும். அதுவும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப அவங்களோட மூளை வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது வால்நட்டு. அதனால் நீங்கள் எப்பயுமே நட்ஸில் இந்த முக்கியமான நட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தவறாமல் ஆட் பண்ணி கொடுங்க. அதுவும் இப்போ நம்ம இந்தியாவில் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி லட்டு ஃபார்மில் கூட நீங்கள் பண்ணி கொடுங்க. இந்த லட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1/2 கப் வால்நட் எடுத்துக்கிட்டேன். வால்நட்டை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வால்நட்டில் பார்த்திங்கன்னா நிறையா காப்பர் இருக்குது, ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. யாரால எல்லாம் ஃபிஷ்ஷு சாப்பிட முடியல, வெஜிடேரியன் நினைக்கிறீங்களோ நிறையா வால்நட்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் உள்ள ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்களோட ஹேர் ஃபாலிக்கில் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வால்நட்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹெல்தி லட்டெல்லாம் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட குழந்தைங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு தான் நான் எப்பயுமே நம்மளோட வீடியோவில் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே வடை சட்டியில் நம்ம ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், காமனாக ஆல்மண்ட்ஸில்
விட்டமின் இ அதிகமாக இருக்கும். இது வந்து நம்மளோட ஹேர் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி பயோட்டின் வந்து அதிகமாக இருக்குது ஆல்மண்டில். ஸோ மெக்னீஷியம் இருக்குது. வால்நட்டில் காப்பர் இருக்குன்னா இதில் வந்து மெக்னீஷியம் இருக்குது. நம்மளோட ஹேர் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி காப்பர், மெக்னீஷியம், ஜிங்க்கு இதெல்லாம். ஸோ இதெல்லாம் இந்த நட்ஸ் வெரைட்டியில் தான் கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் நிறைய பேர் வந்து நம்ம இன்டேக்காக வந்து கான்ஷியஸாக எடுத்துக்கிறதே கிடையாது. அதனால தான் ஹேர் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆயிடுச்சு ஆஃப்டர் மேரேஜ். ஏன்னா பிஃபோர் மேரேஜ் வந்து பார்த்து நம்ம பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்மளே எடுத்து சாப்பிட்ணுன்னா அதில் ஒரு லேசினஸ் வந்துடுது. இதை யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா பம்கின் சீட்ஸு. பம்கின் சீட்ஸில் ஜிங்க் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதில் omega-3 அண்ட் omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டிங்கனாலே செம்ம சூப்பராக இருக்கும். இது அப்போல்லாம் அந்த காலத்தில் இந்த பம்கினை வந்து உரிச்சோனையும் இந்த விதையெல்லாம் வெயிலில் காய வச்சு அதை உரித்து கஷ்டப்பட்டுலாம் சாப்பிட்ருக்குறோம். ஆனால் இப்போ உரிச்சதே விற்றா கூட நம்ம வந்து அதை வாங்கி சாப்பிட்றதில்ல. அந்த மாதிரி தான் வந்து காலங்கள் வந்து போயிட்டுருக்குது. ஏன்னா நானே என்னை புஷ் பண்ணி சாப்பிட வைக்கிறதே எனக்கே ரொம்ப கஷ்டம்தான். ஹெல்தி லட்டு பண்ணி வச்சா நானும் என்னோடய பொண்ணு கூட சேர்ந்து சாப்பிட்ருவேன். ஸோ இப்போ வந்து பம்கின் சீட்ஸையும் வறுத்தாச்சு. இதெல்லாம் யாரெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களுக்கும் தெரியும். நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணால் தான் நான் பண்ணுறதை மட்டுமே சொல்லி என்ன பண்ணுறது, நீங்களும் ஒரு சைடு சொன்னால் தான் வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இன்னும் ரிமைனிங் இருக்கிறது அடுத்தது பிஸ்தாச்சோ. இந்த பிஸ்தாவையும் வந்து நம்ம வறுத்துக்கலாம். பிஸ்தாவில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பயோட்டின், புரோட்டீன், அதே மாதிரி விட்டமின் இ, ஐரன், ஜிங்க்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் உள்ள ஹெல்தி ஃபேட்ஸ் வந்து உங்களோட ஹேரை வந்து மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு சோயா மில்க் வச்சு ஒரு ஹேர் கேர் வீடியோ வர வேண்டியது, அது எடிட்டிங் டிலே ஆகுறதுனால இந்த வீடியோ ரெடியாக இருந்ததுனால இதை போடுறேன். டெஃபினெட்லி ஒரு ஹேர் கேர் சேலஞ்ச் நீங்கள் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஹெல்தி லட்டை வந்து இன்பிட்வீன் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுக்கிறப்ப தான் நீங்கள் பண்ணுற ஹேர் கேர் ரொட்டீன் ப்ளஸ் ஃபுட் ரொட்டீன் எல்லாமே சேர்த்து தான் உங்களோட முடியை வந்து வளர வைக்கும். இது எப்பயுமே நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்கிறது தான். ஸோ இந்த மாதிரி பிஸ்தா நீங்கள் என்னென்ன நட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. நான் பார்த்தீங்கன்னா இதில் திராட்சை ஆட் பண்ணலாம். அதே மாதிரி சூரியகாந்தி விதை இருக்கு இல்லையா, அது, மெலன் சீட்ஸு, அந்த மக்கானா, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வெரைட்டியாக நம்ம திங்க் பண்ணணுன்னா நிறைய சத்துக்கள் உள்ள திங்ஸ்லாம் இருக்குது. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். நான் இந்த டைம் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வெரைட்டியாக வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த தடவை இந்த மாதிரி ஒரு பிடிச்ச கொஞ்சம் நட்ஸு வெரைட்டிஸ்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து கடைசியாக ஆட் பண்ணக்கூடியது வந்து செசேமி சீட்ஸ் தான். செசேமி சீட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐரன் இருக்குது, கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ஹேர் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் வந்து வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து செசேமி சீட்ஸ் கொடுக்குறப்ப பீரியட்ஸ் ஒழுங்காக ஆகலைன்னா ஆகவும் செய்யும். அதுக்கோசரம் தான் வந்து நான் அந்த செசேமி சீட்ஸையும் வந்து நான் ஃப்ரை பண்ணி எப்பயுமே ஆட் பண்ணுவேன். டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து நல்லா நம்ம ஒரு எள்ளு உருண்டை சாப்பிட்டா ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இந்த எள்ளு வந்து நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வருங்க. தீயாமல் வறுத்தாதான் எல்லா பொருளும் வந்து நட்ஸ் வந்து கசக்காமல் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற விட்ட பிறகு அரைச்சி எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இதில் 0% சுகர் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் முழுக்க நம்ம சேர்த்துக்க போகிறது பேரிச்சம்பழங்கள் தான். இந்த அளவு அரை கப்பு எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த 5 அரை கப்புக்குமே நான் சேர்த்தது மொத்தமாக பார்த்திங்கன்னா 15 to 20 பேரிச்சம்பழம். அதோட கொட்டையெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் வந்து நல்லா பிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அதை வந்து நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பேரிச்சம்பழத்தை நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த நட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் இந்த பல்ஸ் மோடில் விட்டு அரைங்க. ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிங்கன்னா அதில் உள்ள ஆயில் கண்டென்ட்லாம் வெளியே வந்து ரொம்ப குழன்னு போயிடும். அதனால் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழத்தை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நட்ஸை போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியாக வரும். அதை வந்து நீங்கள் லட்டாக பிடிக்கிறப்ப ஈஸியாக வந்து லட்டு ஃபார்முக்கு வந்துடும். அதனால் உங்களுக்கு இந்த லட்டை வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி லட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட குழந்தைங்களுக்கும் நீங்களும் சாப்பிட்றீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட ஹெல்தி ஹேர்
ஹேருக்கு இந்த மாதிரி ஃபுட் ரொட்டீனுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். நீங்கள் வந்து எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஆயில் விற்கலையா அப்படிங்கிறத விட நம்ம அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்களே நம்ம வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாங்க. அதுதான் நம்மளோட சேனல் வந்து சொல்லக்கூடியது. நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நீங்கள் வந்து நம்மளோட ஹேராக இருக்கட்டும், ஸ்கின்னாக இருக்கட்டும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த சோயா மில்க் ஹேர் கேரோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ until stay tuned, bye bye. Thanks for watching. Don't forget to subscribe to Kamali's Dairy.